வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சார்பாக வந்து வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவ் வந்து நடந்துச்சு. ஸோ முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி சிஎம் அவர்கள் வந்து கலந்து கொண்டார். மாசாக இருந்தார், வேறு லெவலில் இருந்தார். அவரோட இந்த பதவி ஏற்று 100வது நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முதலீட்டர் மாநாடை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1,00,000 கோடி முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது. அதே மாதிரி எக்ஸாக்டாக சொல்லணும்னா 67,452 கோடி ரூபாய்க்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலமாக பயனடைபவர்கள் வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 1,06,998 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு அமையும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான்லேருந்து பண்ணியிருக்காங்க, ஆவிட் குழுமம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாநாட்டில் வந்து அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய முதலீடாக வந்து தமிழ்நாட்டில் வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ இதை வந்து கூடிய விரைவில் வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட வேண்டுகோளுமாக இருக்குது. ஏன்னா வேலைவாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். அது தளபதியுமே நல்லா உணர்வார். ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் வரும், வருவாயுமே ஈட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நமக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலீட்டாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாநிலத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுமே சொல்லப்படுது. இங்கே வந்து முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்கும். வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் போது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போய் வேலை பார்க்குறத வந்து கம்மி பண்ணலாம். முக்கால்வாசி பேர் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் வந்து பெரிய பெரிய குழுமங்களை போய் சந்தித்து அவங்கள்ட்ட வேலைவாய்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுமே சொன்னால் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த அரசு வந்து பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.